Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Death Note episode 37 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல வா தம்பி வா அப்படின்ட்டு மிக்கமிய உள்ள கூப்பிட்ட உடனே அவனும் டோரை திறந்துகிட்டு வில்லத்தனமா வந்து கவுண்ட் எல்லாம் பண்ணானே. அவ்வளவுதான் 40 செகண்ட் முடிஞ்ச உடனே நான் ஜெயிச்சிட்டேன் நியருமா எல்லாம் செத்தோண்டா சோழி முடிஞ்சுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது யாருக்குமே எதுவுமே ஆயிருக்காது. அது மிக்கமிக்கும் ஷாக்கு, நம்ம லைட்டுக்கும் பயங்கர ஷாக்கு. உடனே நியரு நான் தான் சொன்னல யாரும் சாக மாட்டீங்கன்னு, ஏன்டா பயந்து தொலைறீங்கப்பா. இங்க மிக்கமிக்குமே ஒண்ணும் புரியல. நான் கரெக்டா தானே எழுதுனேன், ஏன் யாரும் சாகல அப்படின்னு புலம்பிட்டு கடவுளே நீங்க சொன்ன மாதிரி தான் நான் எல்லாம் செஞ்சேன்னு ஸ்பாட்லயே காட்டி கொடுத்துட்டான். நம்ம லைட் தான் கிரான்னு. இனி இதுக்கப்புறம் எதுக்கு நியர் வெயிட் பண்ணணும்? அவன் ஆளுங்க கிட்ட சொல்லி அவனை லாக் பண்ணி பிடிக்க சொல்லுவாங்க. பிடிச்சு ஒரே அமுக்கி அவன் எழுதின நோட் புக்கை வாங்கிட்டு வர சொல்லி அதை காட்டுவான். அதுல பாத்தீங்கன்னா லைட்டோட பேரை தவிர மத்த எல்லாத்தோட பேரையும் எழுதியிருப்பான். அதுலயே எஸ்பிகே மெம்பர்ஸோட பேரெல்லாம் கரெக்டா எழுதியிருப்பான். லைட்டோட பேரு மிஸ்ஸிங். அதுலயே தெரிஞ்சு போச்சு அவன் தான் கிரான்னு. அது மட்டும் இல்லாம அவனைத்தானே அவன் கடவுள்னு கூப்பிட்டான். வளரிட்டான் லைட்டு. இதுலயே தெரிஞ்சு போச்சு நீ தான் கிரான்னு. இனி என்ன பண்ண போறான்னு கேட்பான். அவ்வளவு நேரம் கூலா காமா இருந்த நம்ம லைட்டு பயத்துல அப்ப கத்துவான் பாருங்க, இது ஒரு டிராப். நியர் இது எல்லாத்தையுமே செட் பண்ணிருக்கான். இங்க எல்லாருமே சாகணும்னு அவசியமே இல்லையே. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. பேர் எழுதி யாருமே சாகலன்னா அப்ப இது கம்ப்ளீட்டா டிராப் தானே. இதுலயே ப்ரூவ் ஆகுதுன்னு சொல்லி காட்டு கத்துவான். டாஸ்க் போர்ஸ்ல இருந்த அத்தனை பேருமே முழிப்பானுங்க. என்னாச்சு லைட்டுக்கு இப்படி எல்லாம் இவன் ரியாக்ட் பண்ணவே மாட்டானே, அப்படின்னா நிஜமாவே இவன் தான் கிராவான்னு 2 ஸ்டெப் பின்னாடி வந்துருவானுங்க. நியர் இருந்துட்டு தம்பி நான் தான் ஆல்ரெடி சொன்னேனே யாரும் சாக மாட்டாங்கன்னு, ஏன்னா நீ பேஜை நாங்க டேம்பர் பண்ணோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்க, ஆனா நாங்க புக்கையே மாத்திட்டோம் அப்படின்னு ஒண்ணு. அவனுக்கு ஒரே ஷாக்கு. நான் ஒன்னும் அப்படியெல்லாம் நினைக்கவே இல்லையே, இதெல்லாம் ஒரு செட்டப். சொல்ல போனா இவன் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு என்ன கேம் விளையாடுறியான்னு கேட்பான். உடனே மிக்கமி பாத்தீங்கன்னா கதறுவான். என்ன கடவுள் என்ன பார்த்து தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, அவருக்காண்டி தானே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், இப்படி சொல்லிட்டாருன்னு. அப்ப ஐசவா வந்து லைட்டு நியர் வின் பண்ணிட்டான், நீ மாட்டிக்கிட்ட மறந்துட்டியா, 40 செகண்ட் முடியும் போது நான் வின் பண்ணிட்டேன்னு சொன்னியே, அப்போ ஓவாயிலே உண்மை வந்துருச்சு, நீ தான் கிரான்னு. இனி சமாளிக்கிறதுல ஒரு பிரோஜனமும் இல்லன்னு உடனே மட்சுடாலாம் அங்கேயே ஃபீல் பண்ணி மண்டி போட்டுருவான். எப்படி நடக்க கூடாதுன்னு நினைச்சேன், கடைசியில அப்படியே நடந்துருச்சேன்னு. சரின்ட்டு லைட்டை கைது பண்றதுக்காக ஹேண்ட்கஃப் போட வருவாங்க. அவன் பாத்தீங்கன்னா அடிச்சு புரண்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிப்பான். இத்தனை எபிசோட நம்ம லைட்டை எப்படி பார்த்திருப்போம், ஆனா இப்போ அவனோட நடவடிக்கை டோட்டலாவே மாறி போச்சு. அப்ப நியரு லைட்டு இல்ல கிரா நீ தோத்துட்ட, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னேன், நாங்கெல்லாம் செத்து இருந்தோம்னா நீ ஜெயிச்சிருப்ப, ஆனா அதான் நடக்கலையே, எனக்கு தெரியும் நீ என்ன மாதிரி யோசிப்பேன்னு. நாங்க அதனாலதான் உண்மையான நோட் புக்கை தூக்கிட்டு ஃபேக்கான நோட் புக்கை அச்சு பிசராம ரெடி பண்ணி மாத்தி வச்சிட்டோம். அந்த நோட் புக்கே என்கிட்ட தான் இருக்குன்னு வேற உள்ள இருந்து எடுத்து காட்டுவானா. எப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான், அவன் எப்படி எழுதினானோ அதே மாதிரி அச்சு பிசராம ஒரே மாதிரி பெர்ஃபெக்ட்டா எழுதி நோட்டுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கூட இல்லாம அப்படியே காப்பி பண்ணிருக்கானுங்க. பண்ணது மிக்கமிய ஃபாலோ பண்ணிட்டு இருந்தானே ஒரு ஏஜென்ட், அவன் தான். அதுக்கு தான் அவனுக்கு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பானுங்க. நம்ம கிட்ட காட்டும் போது செக் பண்ண மாதிரி தானே காட்டினானுங்க, ஆனா பின்னாடி நடந்த வேலையே வேற. அண்ட் அது மட்டும் இல்லாம உண்மையான நோட் அவன் தொட்டதுல இருந்தே அவனால ஷினிகாமிய பார்க்க முடியுது. என்னப்பா ரியூக்கு எப்படி இருக்க, என் பேரு நியர், நல்லா இருக்கியா, வெல்கம் டு த கேமும்பா, நைஸ் டு மீட் யூ பா, என் பேரு ரியூக்கும்பா. நம்ம பையன் அப்ப கூட யோசிப்பான், அவன் ரியூக்கு கிட்ட பேசிட்டு இருக்கான்னா அப்போ அவன் சொல்றது எல்லாமே உண்மைதான். அந்த நோட்டோட எட்ஜ் பாத்தீங்கன்னா கிழிக்கப்பட்டிருக்குது. அந்த பேப்பர்ல பேர் எழுதுனா கூட செத்து போயிருவாங்க. என்ன கரெக்டான ரியூக்கு கிட்ட கேட்டா ஆமா ஆமா அதுல எந்த டவுட்டும் இல்லன்னு சொல்லும். நினைச்சேன் நானுமே இந்த நோட் புக்கை பல வழியில யூஸ் பண்ணலான்னு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போதே தெளிவா தெரியுது நீ எத்தனை டைம் இந்த மாதிரி டகால்ட்டி வேலை பண்ணி கொண்டிருக்கேன்னு. சரி லைட் எகமி நீ தான் கிரான்னு இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு, இனிமேட்டு எங்கேயும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாதுன்ட்டான். உடனே லைட்டு ஏதாச்சும் ட்ரிக் பண்ணிட்டானா இல்ல மிக்கமி எனக்கு எதிரா மாறிட்டானாங்கிற மாதிரி யோசிப்பான். ஏன்னா டெத் நோட் எங்க இருக்குன்னு இவனுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி அவன் அதை கண்டுபிடிச்சான்னு தோணும். தம்பி நீ யோசிக்கிறது எனக்கு தெரியுது, அதுக்கு காரணம் உங்கால் இல்ல எங்காலு மெல்லோன்னு சொல்லுவான். உனக்கு இப்படி சொன்னா புரியாதுன்ட்டு அவன் அந்த டெத் நோட்டை எடுத்து திருப்பி காட்டுவான். அதுல பாத்தீங்கன்னா கியோமியோட பேர் எழுதி இருக்கும். அதுவும் என்ன எழுதி இருப்பான்னா எரிஞ்சு சாகணும்னு. அந்த நோட்ல எப்படி அவன் எழுதுனா நான் தானே அவன் பேர் எழுதி கொன்னேன் அப்படின்ட்டு அதை தெளிவா பார்த்தா ஜனவரி 26 2:33 அவன் எழுதி இருக்கான். நம்மால 2:32 எழுதி இருப்பான். உடனே அவனுக்கு கடுப்பாவும், ஏன்னா 2 பேரும் ஒரே விஷயத்த பண்ணிருக்கானுங்க. ஆக்சுவலா எந்த ஒரு காரியத்தையுமே இவன் சொல்லாம பண்ணக்கூடாது சைலண்டா இருங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அவன் தான் இவன் யோசிச்சாலே அதை பண்ணிடுவானே. எப்படி நீங்க சர்வேலன்ஸ்ல இருப்பீங்க, சுத்தி முத்தி எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களால இதை பண்ண முடியாது, அதனால தான் இந்த வேலையை நான் பண்ணிடணும், நீங்க மாட்டிக்க கூடாதுன்னு இதை பண்ணேன் அப்படின்னு நடுங்கிட்டே சொல்லுவான். ஆட பரதேசி நாயை நீ பண்ண தேவையில்லாத 3 நாளை இப்ப நம்ம மாட்டிக்கிட்டோம்னு பல்ல கடிச்சுட்டு இருப்பான். சரி இப்ப டெத் நோட்டு இவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு பாப்போம். 26ஆம் தேதி மெல்லோவை கிட்னாப் பண்ணிட்டாங்கிற மேட்டர் தெரிஞ்ச உடனே மிக்கமி என்ன பண்ணிருக்கான், டைரக்டா பேங்குக்கு கிளம்பி இருக்கான். அவனை தான் எஸ்பிகே ஏஜென்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே. அவனுக்கு நல்லா தெரியும் 25
15ஆம் தேதி மட்டும் தான் அவன் ஷெட்யூல் படி பேங்க் போவான். ஆல்ரெடி நேத்து போயிட்டு வந்துட்டான். மத்த ஆளுங்கன்னா பரவாயில்ல, கண்ட மேனிக்கு அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்குவாங்க. ஆனா இவன் அப்படி இல்ல. கரெக்டா அன்னைக்கு அதைத்தான் பண்ணணும், அந்த டைம்க்கு அதைத்தான் பண்ணணும்னு ஷெட்யூல் போட்டு வாழ்றவன். அவன் இப்படி போறது அன்னிவனா இருக்கேன்னு ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான். அவன் என்ன பண்ணிருப்பான், அந்த சேஃப் டெபாசிட் பாக்ஸ் அங்க போயிருப்பான். போனவன் பேசாம போனா பரவாயில்ல, யாராச்சும் நம்மள ஃபாலோ பண்ணி வர்றாங்களா, வந்துட்டாங்களா, வந்துருவாங்களான்னு கிறுக்கு பைய மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு அவன் பதறிக்கிட்டே உள்ள போறத பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு ஏதோ திருட்டுத்தனம் தான் பண்ண போறான்னு. அந்த சேஃபை ஓபன் பண்றதெல்லாம் இவனுக்கு பெரிய விஷயமாவே இல்ல. போனா அசால்ட்டா ஓபன் பண்ணா, பார்த்தா உள்ளதான் அந்த நிஜமான டெத் நோட் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா கியோமியோட பேரையும் எழுதி வச்சிருப்பான். இப்படி நம்ம லைட்டு சொல்லாத எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வேலையை பார்த்தான்னு நம்ம லைட்டு அதை நோட் பண்ணல. அது தெரியாம இவனும் என்ன பண்ணிருக்கான், அவனை போட்டு தள்ளுறதுக்காக கிழிஞ்ச பேப்பர்ல அவ பேர் எழுதி போட்டு தள்ள ட்ரை பண்ணிருக்கான். ஐ மீன் போட்டு தள்ளிட்டான். சோ இந்த விஷயத்தை யூஸ் பண்ணி தான் ஃபேக் நோட் எது ஒரிஜினல் எதுன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுக்கு மெலோக்கு தான் தேங்க்யூ சொல்லணுமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணதே அவன் தானே. உடனே லிட்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு புரிஞ்சிருச்சு மெலோக்கு இப்படித்தான் நடக்கும்னு தெரிஞ்சுதான் அவன் பண்ணியிருக்கான்னு. இவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவன் செஞ்சிருப்பான். உடனே நீர் என்ன சொல்லுவான், மெலோவால மட்டுமே எல்லை மிஞ்சற அளவுக்கு வேலை பார்க்க முடியாது, ஏன் என்னாலையும் தனியா முடியாது. நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்னோம்னா எல்லை மட்டும் இல்ல எல்லையே மிஞ்சற அளவுக்கு நாங்க வேலை பார்ப்போம். இப்ப நான் சொல்றேன், எல்லை டிஃபீட் பண்ண கிரா ஒன்ன நாங்க டிஃபீட் பண்ணிட்டோம், நீ தோத்துட்ட, நீ தான் கிரா அப்படின்னு சொல்றதுக்கு எங்க கிட்ட எல்லா எவிடன்ஸும் இருக்குது. இது எல்லாமே பொய், நாங்க டிராமா பண்றோம் அது இதுன்னு உன்னால என்ன பேச முடியுமோ பேசு, முடிஞ்சா ப்ரூவ் பண்ணி காமிப்பான். இனிமேட் எங்க பேசுறது, அதான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம ப்ரூவ் பண்ணிட்டானே. அத்தனை பேருமே அவனை ஆர்வமா ஆன்னு பாத்துக்கிட்டு இருப்பானுங்க. அவ்வளவு நேரம் அப்ராணி மாதிரி இருந்தவன் அப்ப தான் நிஜமான கிராவாவே மாறுவான். அப்படியே வில்லத்தனமான ஒரு சிரிப்பு பார்த்துட்டு மிரண்டுட்டானுங்க லைட்டா. இப்படின்னு கொடூரமா ஒரு சிரிப்பு சிரிச்சது மட்டும் இல்லாம, ஆமாடா நான் தாண்டா லியோ அப்படிங்கிற மாதிரி நான் தாண்டா கிராம்பான். அவன் அந்த போஸ்ட்ல நின்னுட்டு சொன்னதை கேட்ட உடனே அத்தனை பேர்த்துக்கு சிறுப்ப கழட்டி சாணியில முக்கி அடிச்ச மாதிரி ஆயிரும். சரி இனி இதுக்கப்புறம் லைட்டோட நிலைமை என்ன ஆக போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.